நான் கையில் வச்சுருக்க இந்த குஞ்சம் தான் இன்றைக்கி எப்படி தைக்கிறதுன்னு வீடியோவில் காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி தான். சாரியும் ப்ளவுஸும் வேறு வேறு கலர் கான்ட்ராஸ்ட் கலர் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த ரோப் வந்து ஒரு கலர்லேயும் சாரியோட குஞ்சம் வந்து ஒரு கலர்லேயும் கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், எடுத்து காட்டும் அழகாக. இது வந்து ஒரு பூங்கொத்து மாதிரி இருக்கும் இந்த டிசைன் வந்து. இப்போ கீழே நான் மடிக்கிறேன்ல இந்த இடத்துல நூல் வச்சு கோர்த்து ஒரு 2-3 பீடு தொங்குற மாதிரி கூட ரெடி பண்ணலாம். நான் வந்து ப்ளைனாக இப்படியே தான் விட்டுருக்கேன். இந்த ரோப்பு வந்து நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸில் இருக்குது. அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே. இது வந்து சேரீயில் எனக்கு கிடச்ச சேரீயோட பார்ட்ரு, கீழே வர்ற பார்ட்ரு. அதில் வந்து இந்த ரவுண்டு புட்டா மாதிரி எனக்கு கிடச்சது. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி அந்த டிசைன்லேருந்து தள்ளி கட் பண்ணுறேன். ஏன்னா ஸ்டிச்சிங் போடுறதுக்கு இடம் வேணும்ல, அதுக்காக. இந்த மாதிரி எனக்கு மொத்தம் 4 பீஸ் கிடச்சிது. அந்த 4 பீஸையுமே எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், தைக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரு புது விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு தையலில் இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி தைச்சிட்ருக்கக்கூடாது. இப்போ எனக்கு வந்து 4 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போது ரைட் சைடு பார்த்து ரைட் சைடு வைக்கணும். ரைட் சைடு மேலே ரைட் சைடு படுற மாதிரி வைக்கணும். தையல் வந்து ராங் சைடு மேலே விழணும். எப்போ தைச்சாலும் ரைட் சைடு மேலே படுற மாதிரி இருக்கணும். இதுக்கப்புறம் சுற்றி இருக்க அந்த 1/2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் தைச்சிட்டு வரணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ண பயமாக இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரு பூ இருக்குல்ல, அதோட சென்ட்ரு பார்த்து ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் கூட கட் பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க அப்படி பண்ணுங்கள். கட் பண்ண முடியல, பயமாக இருக்குது, கிராஸாக போயிடும் அப்படின்னு நினச்சா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ 1/2 இன்ச்லேயே தைக்கிறேன். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க வெளியே 1/2 இன்ச் விட்டோம்ல, அதில் வந்து சின்ன சின்ன கட் வந்து கொடுக்கணும். சின்ன சின்னதாக நாச் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரவுண்டு, ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, ரவுண்டாக வளைஞ்சு வருது. அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த கட் வந்து கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த தையலுக்கு படாமல் அந்த துணியில் லைட்டாக கட் பண்ணணும். இப்படி இருக்கணும். இப்போது இந்த துணியை 4ஆக மடக்கிறேன். ஃபஸ்ட்டு 2ஆம் மடக்கி, அதுக்கப்புறம் இன்னொரு மடக்கு. 4 துணி இருக்கும். நடுவில் சென்டரில் ஒரு கட்டு. சின்ன ஹோல் இருக்கா இந்த இடத்துல, இந்த சின்ன ஹோல் வழியாக தான் பின்னாடி இருக்க துணியை இந்த ஹோல் வழியாக உள்ளே தள்ளி எடுக்கணும். பெரிய ஹோல் போட்டுறாதீங்க. சின்ன ஹோல் போடும்போது அந்த துணி வெளியே வரும்போது கொஞ்சம் பெரிய ஹோலாக மாறிடும். லைட்டாக அந்த ஓட்டையில் வந்து அடியில் இருக்க துணி வந்து படுற மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த ஹோல்ஸ்லேருந்தே உள்ளே இருக்க துணியை வந்து லைட்டாக தள்ளி எடுத்துருங்க. பெரிய ஹோலாக போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல கேப் அதிகமாகிடும். அப்புறம் அது கொஞ்சம் நல்லா இருக்காது, தைக்கிறதுக்கும் கொஞ்சம் கசகசன்னு இந்த மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஹோல்குள்ளே துணி கொண்டு வந்து இழுக்க பாருங்கள். இது வந்துடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா உள்ளேருந்து எடுத்துடலாம். ஏன்னா இது இழுக்கும் போதே ஹோல் வந்து பெருசாகிடும். நம்ம கட் பண்ணியிருப்போம்ல, இந்த துணியை உள்ளேருந்து வெளியே எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ரவுண்டு வந்து பெருசாகிடும். அதெல்லாம் சின்னதாக போட்டு அப்படி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நல்லா நீவி எடுத்துட்டு இதே ஸ்க்ரூ ட்ரைவரை 2 துணிக்கு இடையில அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு உள்ளே நம்ம போட்டிருக்க தையலில் வந்து ஏதாவது துணி போய் அந்த இடத்துல இருக்கும், அதை வந்து நீவி விட்டு எடுத்துட்டேன். முடிஞ்சால் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. லைட்டாக நான் அயன் பண்ணலை, அப்படியே தான் தைக்கிறேன். இப்போ இந்த சென்ட்ரு ஹோல் வழியாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண இந்த ரோப்பு அதை வந்து விடுறேன். வெளியே விட்டுருக்கல, அதை வந்து சின்னதாக தான் விடணும். ஒரு 1/2 இன்ச் போல் விட்டுக்கோங்க. ஏன்னா இது அப்படியே திருப்பிடுவோம். அதனால் இப்போ எப்படி நான் வந்து தையல் போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி கிராஸாக போடணும். ஒரு 1/2 இன்ச் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் தையல் போடணும். இதுதான் எல்லாத்துக்குமே, அடுத்து வர எல்லா தையலுக்குமே இப்படி தான் போடணும். துணியை வந்து 2ஆக மடக்கிட்டு கிராஸாக தையல் போட்டு இந்த பக்கம் அப்படியே திருப்பி கொண்டு வந்து கிராஸாக முடிக்கணும்.
அப்போ தான் நடுவில் வந்து ஒரு மாதிரி கொடை மாதிரி இருக்கும், சுற்றி விரிஞ்சிட்டு நடுவில் கொடை மாதிரி இருக்கும். அடுத்தது இப்போ தைச்ச ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டில் வச்சுட்டு சென்டரில் இருக்கிற ரோப்பையும் கொண்டு வந்து ஆப்போசிட்டில் கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி 1/2 இன்ச் தள்ளி ஆரம்பித்து முடிக்கும்போது அந்த கரெக்டாக அந்த ரோப்பில் முடித்து திருப்பி 1/2 இன்ச்சில் தையல் முடிக்கணும். இப்போ 4 தையல் போட்டிருக்கேன். இப்படியே விட்டாலும் அழகாக தான் இருக்கும். இந்த 2 தையலுக்கு நடுவில் இன்னொரு தையல் வரணும். அந்த 2 தையல் போட்டாலும் அது அப்படியே ஆப்போசிட் பிடிச்சிட்டோன்னா இந்த பக்கம் இருக்கிறது துணி வந்துடும். அதில் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு தையல். அந்த தையல் வந்து ஆரம்பிக்கும்போது 1/2 இன்ச்சில் ஆரம்பித்து முடிக்கும்போது 0வில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த பார்ட்டில் நடுவில் அதே மாதிரி பிடிக்கிறோம். மொத்தம் 8 தையல் வரும். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு போட்டது ஒரே தையலில் 2 முடிச்சிருவோம். அடுத்தது அதே மாதிரி தான் ஒரே தையல் ஆரம்பித்து 2 சைடும் முடிச்சிருவோம். இப்போ ஒன்றா போடுறோம். இப்போ இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குது. இதையும் அதே மாதிரி மடக்கி 1/2 இன்ச்சில் ஆரம்பித்து 0வில் முடிக்கணும். வீட்டில் தைக்கிற பிகினர்ஸ் ரொம்ப எப்படி சொல்கிறது, டிசைன் வந்து புதுசாக தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் கஸ்டமர் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருப்பாங்க. கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கஸ்டமர் வந்து எப்படியாவது ஒருத்தவங்க வந்துடுவாங்க. ஆனால் வீட்டில் தைக்கிறவங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கக்கிட்ட தான் நம்ம திறமைகள் எல்லாத்தையும் காட்ட முடியும். அதனால் என்ன நியூ அப்டேட்டாக என்ன மாடல் வந்துருக்கோ அதை அப்போவே கற்றுக்கோங்க. ஒரு டைம் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர் அதை போட்டு பார்த்தாங்கன்னா அது உங்களுக்கும் எப்படின்னா நம்ம தைச்சது நல்லா இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே தோணும்போது அடுத்தது அதே டிசைன் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போட்டு தருவீங்க. அப்புறம் பழக்கமாயிரும். அப்புறம் அடுத்த டிசைன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.